உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்குமா? ஆமா. ஒரு முக்கியமான இமெயில் அனுப்ப போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சரி பார்த்து முடிச்சிட்டீங்க. ஆனா அனுப்புறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு குரல், இன்னும் ஒரு தடவை செக் பண்ணு, ஒருவேளை தப்பு இருக்குமோ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும். ஆமாமாமா. அந்த ஒரு இமெயில அனுப்புறதுக்கு சில சமயம் 1 மணி நேரம் கூட ஆயிடும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நம்மில் பலருக்கும் இது நடந்திருக்கும். அந்த சின்ன சந்தேகம் அது ஒரு பெரிய அழுத்தமா மாறிடும். கரெக்ட். அந்த குரல கேட்கலனா ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துடும், கெட்டது நடக்கும்னு ஒரு விதமான பதட்டமோ பயமோ உள்ளுக்குள்ள உருவாகும். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம். ஆமா, அது வெறும் எண்ணம் மாதிரி தெரியாது. ஒரு அதிகாரி குடுக்கற கட்டளை மாதிரி இருக்கும். இத உடனே செய், அப்படி பேசாதே, இத நீ செஞ்சே ஆகணும்னு ஒரு விதமான அதிகாரத்தோட பேசும். அந்த உணர்வு எங்கிருந்து வருது? ஏன் அதுக்கு நம்ம மேல அவ்வளவு சக்தி இருக்கு? நீங்க சரியா ஒரு வார்த்தை சொன்னீங்க, சக்தி. நாம தான் அந்த சக்தி அதுக்கு இருக்குன்னு நம்புறோம். இதுக்கு உளவியல் ரீதியா உள்ளக்குரல் அழுத்தம், அதாவது இன்னர் வாய்ஸ் பிரஷர்னு பேரு. இன்னர் வாய்ஸ் பிரஷர். ஆமா. சுருக்கமா சொன்னா, நம்ம மனசு ஒரு சாதாரண எண்ணத்தை ஒரு தவிர்க்க முடியாத கட்டளையா பார்க்க ஆரம்பிக்கிறது தான் இது. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நம்மள கட்டுப்படுத்துற ஒரு அமானுஷ்ய சக்தியெல்லாம் இல்ல. அப்படியா? இது நம்ம மனசோட ஒரு பழைய பழக்கம், ஒரு ஆழமா பதிஞ்ச ஒரு செயல்முறை. ஒரு பழைய பழக்கமா? ஆனா அது ரொம்ப உண்மையானதா, அவசரமானதா தோணுதோ? நிச்சயமா. ஏன்னா இந்த அழுத்த பழக்கங்கள் பெரும்பாலும் கவலை அல்லது பதட்டமான சூழல்கள்ல தான் உருவாகுது. ஓ. நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள நம்ம மூளை தனக்குத்தானே சில விதிகளை உருவாக்கிக் கொள்கிறது. இத செஞ்சா பாதுகாப்பா இருக்கலாம், அப்படி செஞ்சா தப்பாயிடும்னு சில குறுக்கு வழிகளை யோசிக்கும். காலப்போக்குல அந்த விதிகளே நமக்கு எதிரா திரும்பி நம்மளே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுது. அந்த பழக்கத்தோட வடிவத்தை புரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப சுலபம். ஓகே, இது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். நம்ம மனசு ஒரு எண்ணத்துக்கு கட்டளை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. இது எப்படின்னா, ஒரு சாதாரண போன் நோட்டிபிகேஷன் சவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல அது ஒரு சாதாரண சத்தம் தான். ஆனா போக போக ஒவ்வொரு தடவை அந்த சத்தம் கேட்கும் போதும் இத உடனே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசர உணர்வு தூண்டுது இல்லையா? அருமையான உதாரணம். அந்த மாதிரி தான் நம்ம மனசும் ஒரு எண்ணத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துடுது. அதேதான். அந்த எண்ணத்துக்கு நாம அடிபணியலைன்னா ஒரு விதமான மன உளைச்சல், ஒரு பதட்டம் உருவாகுது. ஐயோ, நான் அது செய்யலையே, என்ன ஆகுமோன்னு ஒரு நெருடல் வந்துகிட்டே இருக்கும். ஆமா. இதுதான் அந்த அழுத்தத்தோட அடிப்படை. நாம அந்த எண்ணத்தை எதிர்க்க எதிர்க்க அது இன்னும் வலுவாகும். ஓ, அப்போ சண்டை போடக்கூடாதா? கூடாது. நாம அது கூட சண்டை போட ஆரம்பிக்கும்போது நாம அதுக்கு இன்னும் அதிக கவனம் கொடுக்கறோம். கவனம் கொடுக்க கொடுக்க அது இன்னும் பெருசா தெரியும். சரி. இந்த அழுத்தமான எண்ணங்கள் பல வடிவத்துல வரலாம் இல்லையா? இப்போதே அந்த வேலையை முடி, அவங்கிட்ட உடனே மன்னிப்பு கேளுன்னு பலவிதமா இருக்கலாம். ஆமா. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மூல காரணம் ஒண்ணுதான் சொல்றீங்க. அது என்ன? ஆமா. இந்த எண்ணங்களோட வெளிப்பாடு வேற வேற மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் ஒண்ணுதான். அந்த மூல அர்த்தம் என்னன்னா, நான் இந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தான். இந்த ஒரு நம்பிக்கை தான் பல சின்ன சின்ன அழுத்த எண்ணங்களை உருவாக்குது. ஓ, ஒரு பெரிய மரத்தோட வேர் மாதிரி சொல்றீங்க. கரெக்ட். அந்த ஒரு வேர்ல இருந்து வர்ற பல சின்ன சின்ன கிளைகள் தான் நாம பாக்குற வெவ்வேறு அழுத்த எண்ணங்கள். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த அழுத்தம் சும்மா வரதில்ல, அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான வடிவங்கள், அதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. அந்த அழுத்த சுழற்சிய, அந்த பிரஷர் லூப்பையே உருவாக்குறதே இந்த வடிவங்கள் தானா? அது எப்படி வேலை செய்யுது? மிகச்சரியா. இத நாம 2 முக்கிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு, அந்த அழுத்தத்தோட அஸ்திவாரத்தை உருவாக்குற முதன்மை வடிவங்கள், அதாவது பிரைமரி பேட்டர்ன்ஸ். சரி. இன்னொன்னு, அந்த அஸ்திவாரம் கொஞ்சம் ஆட்டம் கண்டாலும் அதை தாங்கி பிடிக்கிற துணை வடிவங்கள், செகண்டரி பேட்டர்ன்ஸ். ஓ, ஒரு கோட்டை மாதிரி முக்கிய சுவர்கள், அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சின்ன சுவர்கள். அதேதான். அருமையான ஒப்பீடு. ஓகே, முதல்ல அந்த முக்கிய சுவர்கள், அதாவது முதன்மை வடிவங்கள் பத்தி பேசலாம். அது எப்படி அந்த பயத்தை, அந்த அழுத்தத்தை உருவாக்குது? இந்த முதன்மை வடிவங்கள் தான் அந்த அழுத்தத்தோட இயந்திரமே. அது சில அடிப்படை நம்பிக்கைகளை சார்ந்து இயங்குது. உதாரணமா, நான் இந்த குரலை கேட்டே ஆகணும், இது ஒரு விதிங்கிறது முதல் நிலை. அடுத்ததா, நான் இத புறக்கணிச்சா ஏதோ ஆபத்து வந்துடும்னு பயத்தை உள்ள கொண்டு வருது. சரி. இதுக்கு அடுத்தபடியா, இந்த குரலுக்கு என் மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அது சொல்றதுதான் சரின்னு நாமளே அதுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறோம்.
அப்போ அந்த பயமும் அதிகாரமும் தான் இந்த சுழற்சியை தொடர்ந்து ஓட வைக்குதா? ஆமாம். கடைசியா இது ஒரு சாதாரண எண்ணம் இல்ல, இது ஒரு முக்கியமான எச்சரிக்கைன்னு நம்ம மனசு அதை நம்ப ஆரம்பிக்குது. ஓ, இந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்து ஒரு தப்பிக்க முடியாத வளையத்தை உருவாக்குது. ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து போய் திரும்பவும் முதலிடத்துக்கே வந்துடும். ஒரு சுழற்சி மாதிரி. ம், இந்த சுழற்சிக்குள்ள நாம மாட்டிக்கிட்டா வெளியே வருது ரொம்ப கஷ்டமா தெரியும். இது கேட்கவே ஒரு சிறைக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு. ஆனா சில சமயம் ச்சே இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நமக்குள்ளேயே ஒரு சின்ன பகுத்தறிவு வரும் இல்லையா? அப்ப இந்த சுழற்சி உடைஞ்சிருமா? நீங்க ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரீங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் அந்த துணை வடிவங்கள், செகண்டரி பேட்டர்ன்ஸ். ஆமா, அந்த செகண்டரி பேட்டர்ன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ஒரு பாதுகாப்பு திட்டம் மாதிரி. அந்த முக்கிய பயம் கொஞ்சம் பலவீனமானா கூட இந்த துணை எண்ணங்கள் அந்த அழுத்தத்தை தொடர்ந்து உயிர் போட வைக்கும். ஓ, பாதுகாப்பு திட்டமா? அது எப்படி வேலை செய்யும்? ரொம்ப நுட்பமானதா இருக்குமே. ரொம்பவே நுட்பமானது. அந்த துணை வடிவங்கள் இப்படிதான் யோசிக்கும். சரி, ஒருவேளை இந்த எண்ணம் முக்கியமானதா இருக்குமோ, நாம ஏன் தேவையில்லாம ஒரு ஆபத்தை விலைக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தை விதைக்கும். ம், அப்புறம் எதற்கும் ஒரு முறை செஞ்சு வைப்போம், தப்பில்லையே, ஜஸ்ட் இன் கேஸ் அப்படின்னு ஒரு சமாதானம் பண்ணிக்கும். ஆனா வருமுன் காப்பது மேல், அதாவது பெட்டர் சேஃப் தென் சாரி அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? எல்லா சமயத்துல இந்த குரல் தப்பானதுன்னு எப்படி முடிவு செய்யறது? இதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. வருமுன் காப்பது நல்லதுதான். ஆனா எப்போ? எப்போ? உண்மையான ஆபத்து இருக்கும்போது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆபத்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு ஒரு கற்பனையான ஆபத்தை உருவாக்கி அதுக்கு இந்த வருமுன் காப்பதுங்கிற தத்துவத்தை ஒரு கேடயமா பயன்படுத்துது. ஓ, புரியுது. நாம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த துணை வடிவங்கள் நம்மளோட பகுத்தறிவியே நமக்கு எதிரா திருப்புது. அதேதான். இன்னொரு துணை வடிவம் இதை புறக்கணிக்கிறது மனசுக்கு சரியா படல, இட் ஃபீல்ஸ் ராங்னு நம்ம உணர்ச்சிகளை தூண்டும். ஆமா ஆமா, அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கடைசியா ரொம்ப பிரபலமான ஒண்ணு, நீங்க கேட்ட அந்த வருமுன் காப்பதே மேல். இந்த ஒரு வரியை சொல்லி நாம பலமுறை அந்த அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சிருப்போம். இந்த துணை எண்ணங்கள் தான் அந்த அழுத்தத்தை இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்குது. சரிதான். நாம அதுல இருந்து வெளியே வராம பாத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? நாம இந்த அழுத்தத்துல மாட்டிட்டு தான் இருக்கணுமா? இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா? இல்ல, நிச்சயமா வழி இருக்கு. நாம இவ்ளோ நேரம் பேசுனதே அந்த வழிய கண்டுபிடிக்கதான். ஓகே. அந்த வழி ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. அந்த உள்ள குரலுக்கு நம்ம குடுக்கற அர்த்தத்தை மாத்தணும். அர்த்தத்தை மாத்தணுமா? ஆமா, அது ஒரு கட்டளை இல்ல, அது வெறும் ஒரு சத்தம், ஒரு மன ஓசைன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம குடுக்கற அதிகாரத்தை நாமளே திரும்ப எடுத்துக்கணும். அதாவது அந்த குரலை எதிர்த்து சண்டை போடாம அதோட தன்மையை மாத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. மிகச்சரி. சண்டை போட்டா அது இன்னும் வலுவாகணும்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. கரெக்ட். அதுக்கு பதிலா அதோட அர்த்தத்தை மாத்தணும். அடுத்த முறை அந்த அழுத்தமான எண்ணம் வரும்போது ஒரு 3 படி செயல்முறைய முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு மனப்பயிற்சி மாதிரி. ஓகே, கேட்க தயாரா இருக்கேன். அது என்ன 3 படிகள்? முதல் படி அங்கீகரித்தல், அதாவது அக்னாலெட்ஜ்மெண்ட். அந்த எண்ணம் வந்ததும் அது கூட மல்யுத்தம் பண்ணாம அமைதியா, ஓ, இது அந்த பழைய மன ஓசை அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. ம், டோன்ட் ஃபைட் இட், ஜஸ்ட் லேபிள் இட். அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும்போதே அது உங்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும். அதோட சக்தி குறைய ஆரம்பிக்கும். சரி. அது எதிரியா பார்க்காம ஒரு பழைய ஃப்ரெண்டு மாதிரி பார்க்கணும். இது மொத படி. அடுத்தது 2வது படி சக்தியை குறைத்தல், டீபவரிங். இந்த எண்ணம் உண்மை இல்ல, இது ஒரு பழைய அழுத்த பழக்கத்திலிருந்து, ஒரு ஓல்ட் பிரஷர் பேட்டர்ன்ல இருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தெளிவுபடுத்திக்கணும். ஓகே. இது அந்த எண்ணத்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்குது. இது வெறும் பழக்கம்தானே தவிர இதுதான் நிஜம்னு இல்லன்னு உங்க மனசுக்கு புரிய வைக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தை நம்மோட அடையாளமா பார்க்காம அது ஒரு கடந்து போற மேகம் மாதிரின்னு பார்க்கறோம். சரி, 3வது படி என்ன? 3வது கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தல், ரீக்ளைமிங் கண்ட்ரோல். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தான் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு உறுதியா சொல்லணும். ஆஹா. இது உங்க அதிகாரத்தை நீங்களே திரும்ப எடுத்துக்கிற தருணம். அந்த குரல் இல்ல, நீங்க தான் உங்க செயல்களுக்கு பொறுப்புன்னு பிரகடனம் செய்றீங்க. அங்கீகரித்தல், சக்தியை குறைத்தல், கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தல். இந்த 3ம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் மனசுக்குள்ள சொன்னா மட்டும் போதுமா? அந்த சுழற்சி உடனே உடைஞ்சிடுமா? ஏன்னா மனசு ரொம்ப தந்திரமானது. திரும்பவும் அதே பழைய பாதைக்கு நம்மளை எடுத்துட்டு போக பாக்குமே. நீங்க சரியா கணிச்சிட்டீங்க.
இல்ல, இந்த 3 படிகளும் மனதளவுல உங்களை தயார்படுத்தும். ஆனா அந்த சுழற்சியை உடைக்கிற உண்மையான சாவி அடுத்ததா வர்ற ஒரு முக்கியமான படியில தான் இருக்கு. அப்படியா? இதுதான் எல்லாத்தை விட முக்கியமானது. ஓகே, அது என்ன அந்த இறுதிப்படி? ஒரு அமைதியான எளிய செயலை செய்யுங்கள். அந்த எண்ணத்துக்கு அடிபணியாம, ஆனா அதே சமயம் அதை எதிர்த்தும் போராடாம உங்களுக்கு பிடிச்ச சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன செயலை செய்யணும். ஒரு சின்ன செயலா? ஆமா, நோக்கம் சார்ந்த ஒரு செயல். உதாரணத்துக்கு ஒரு ஆழமான மூச்சை உள்ளெழுத்து மெதுவா வெளியே விடுறது, இல்லனா அமைதியா எழுந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறது, ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறது, ஓ, இல்லனா உங்க கை கடிகாரத்தை பாக்குறது. ஒரு சின்ன செயல் செஞ்சா கூட போதும். அந்த ஒரு செயல் அந்த அழுத்தத்தின் தானியங்கி பிடியிலிருந்து உங்களை விடுவிக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த செயல் அந்த அழுத்தமான எண்ணத்துக்கு நேர் எதிரானதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியமே இல்ல. அந்த குரல் சொல்றத செய்யாம நீங்களா வேற ஒரு விஷயத்துல உங்க கவனத்தையும் சக்தியும் செலுத்துறீங்க. மிகச்சரி. அந்த நோக்கம் சார்ந்த செயல்பாடு தான், பர்பஸ் டிவன் ஆக்ஷன் தான் அந்த அழுத்த வலயத்தை உடைக்குது. என் வாடிக்கையாளர் ஒருவர் ஒவ்வொரு முறையும் காரை பூட்டின பிறகு அதை 3 முறை இழுத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான அழுத்தத்துல இருந்தார். நாங்க இந்த முறையை பயன்படுத்தும் போது காரை பூட்டியவுடன் தன் கைக்கடிகாரத்தை பார்க்கும் ஒரு எளிய செயலை செய்ய ஆரம்பித்தார். அந்த குரல் திரும்ப இழுத்து பாருன்னு சொல்லும். ஆனா இவர் அதை கண்டுக்காம கடிகாரத்தை பாப்பார். சில வாரங்கள்லயே அந்த அழுத்தம் முழுமையா குறைஞ்சு விட்டது. ஆஹா, நீங்க தான் கட்டுப்பாட்டுல இருக்கீங்கன்னு உங்களுக்கே நிரூபிக்கிற ஒரு தருணம் அது. அதேதான். அந்த குரல் சொல்லுது, இடது பக்கம் போன்னு. நீங்க அதுக்கு சண்டை போடல. ஆனா நீங்களா விரும்பி நான் நேரா ஒரு அடி எடுத்து வைக்க போறேன்னு செய்றீங்க. அந்த ஒரு நொடியில அந்த குரலோட அதிகாரம் காணாம போயிடும். நிச்சயமா. இது சுய கட்டுப்பாட்டை வளர்க்குற ஒரு மிகச்சிறந்த பயிற்சி மாதிரி தெரியுது. நிச்சயமா. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டை நாம உறுதி செய்யும்போது வாழ்க்கையில வர்ற பெரிய அழுத்தங்களையும் சமாளிக்கிற தைரியம் நமக்கு தானா வரும். இது மனசுக்கு நாம கொடுக்கிற ஒரு பயிற்சி. ஆக நம்ம உரையாடலோட மைய கருத்தை பார்த்தா, உங்க மனசுக்குள்ள கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் ஒரு கட்டளை கிடையாது. கிடையவே கிடையாது. அது வெறும் ஒரு மன ஓசை, ஒரு பழைய பழக்கம், ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஓடுற பழைய பாட்டு மாதிரி. அதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமா, தகவல்கள் அதிகமா இருக்கிற இந்த உலகத்துல எந்த குரலை கேட்கணும், எதை புறக்கணிக்கணும்னு பகுத்து பாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு திறமை. சோஷியல் மீடியா, செய்திகள்னு வெளியில இருந்து 1000 குரல்கள் நம்ம மேல அழுத்தம் கொடுக்குது. ஆமா, நம்ம உள்ள குரலையே சரியா கையாள கத்துக்கிட்டா வெளியில இருந்து வர அழுத்தங்களையும் நம்ம சுலபமா சமாளிக்கலாம். நம்ம உள்ள இருக்கிற உலகத்தை சரி செஞ்சா வெளி உலகத்தை எதிர்கொள்வது எளிதாகிடும். ரொம்ப அருமையான கோணம் இது. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. அடுத்த முறை அந்த உள்ளக்குரல் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிறதுக்கு பதிலா நாம பேசின படிகளை பின்பற்றிட்டு அந்த குரலிடமே திரும்பி நீ யாரு, உனக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். அற்புதம். ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி. அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்? அதுதான் உங்களுக்கான சோதனை. அப்படி கேட்கும்போது அதோட சக்தி குறையுமா, இல்ல அது உங்ககிட்ட வேற மாதிரி ஒருவேளை இன்னும் ஆக்கப்பூர்வமா பேச ஆரம்பிக்குமா? ஓ, யோசிச்சு பாருங்க. சில சமயம் பாதுகாப்புன்ற பேரில பேசும் அந்த பயத்தின் குரலுக்கு பின்னால் கவனிக்கப்படாத ஒரு தேவை இருக்கலாம். அதை கண்டுபிடிப்பதில் தான் உண்மையான மாற்றம் தொடங்கும்.